ஓ நாராயணாய நமக. அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாக்ஷ பிரதர்தனக பிரபூதஸ்திருத குப்தாமா பவித்ரம் மங்களம் பரம். நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம்மளுடைய கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 58வது திருநாமம், அதாவது கிருஷ்ணகன்னு சொல்ல. இப்போ கிருஷ்ணக அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தா பூமிக்கு ஆனந்தம் தருபவர். சொல்லும் முறை கிருஷ்ணாய நமக, அது நம்மளே சொல்லுவோம். அடுத்து இது என்ன கதை, இதனுடைய திருநாமத்தினுடைய பெருமையை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். கோகுலத்தில் ஒரு நாள் காலையில் இந்த கோபியர்களாக என்ன செய்வாங்க, நிறையா தண்ணி கொண்டுக்கிட்டு குடங்களில் கையில் ஒன்று இது ஒன்று எடுத்துக்கிட்டு யமுனை கரைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்ணன் வழிமறித்தார். அது கண்ணன் குட்டிக்கே அதான வேலை, சின்ன குழந்தை, அவன் ஒரு விளையாட்டு பிள்ளை, அந்த மாதிரி வழிமறுத்தானான். நீங்கள் எல்லாம் இன்று மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கோபியர்களை பார்த்து கேட்டானாம். எங்கே யார்? நம்ம கண்ணன் குட்டி. குடங்களோடு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டாராம் கண்ணன். கண்ணா, வீட்டுக்கு அவசரமாக தண்ணி கொண்டு செல்ல வேண்டும், வழியை விடு கண்ணா என்று கோபியர்கள் எல்லாம் சொன்னார்கள். அப்போது அதில் ரொம்ப கண்ணனை பார்த்து வேகமாக பேசினாலாம் ஒரு பெண். அவள் பேர் என்னென்னா சந்திரமதி என்ற பெண். நிச்சயமாக நான் வழி விடுகிறேன் சந்திரமதி அம்மா, ஆனால் என்னுடன் நீங்கள் கண்ணாமூச்சி ஆட வேண்டும், அப்போதுதான் நான் உங்களை விடுவேன் என்றாராம் நம்மளுடைய கண்ணன் குட்டி. இல்லை கண்ணா, இன்னொரு நாள் விளையாடுவோம், இப்பொழுது விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடினாலாம் அந்த பெண். என்னிடமிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்று சொன்ன கண்ணன் ஒரு புதருக்குள் சென்று ஒளிந்து கொண்டாராம். யமுனையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவர்கள் திரும்பி வருகையில் புதருக்குள் ஒளித்திருந்த கண்ணன், அப்போல்லாம் அந்த சுண்டின்னு ஒன்று விளையாடுவோம்ல, அதாவது ஒரு கல்லை இழுத்து வச்சு அடிப்போம் பாருங்க, அந்த கல்லில் சந்திரமதியினுடைய மண் குடத்தை அடித்தாராம். யார்? இவன் விளையாட மாட்டேன் இந்த சந்திரமதி சொன்னோன்னே அந்த மண் குடத்தை, அப்போல்லாம் ஒரு இது இருக்கும், நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் விளையாட சுண்டின்னு ஒன்று சொல்லுவோம், அதை எடுத்து அந்த கல்லை வச்சு அப்படி மண் குடத்தை உடச்சி சுக்கு நூறாக போயிடுச்சான். சந்திரமதியின் தண்ணீரில் நனைந்து போனாலாம். ஹா என்று புன்னகையுடன் வெளியே வந்த கண்ணன், இப்போது கண்ணாமூச்சி ஆடுவோமா என்று கேட்டாராம் நம்மளுடைய கண்ணன் குட்டி. முடியாது என்றாலாம். மீதி உள்ளவர்களின் குடங்களையும் இவன் உடைத்து விடுவான் என்று உணர்ந்து, சரி கண்ணா அப்படின்னு அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அன்று முழுவதும் அவர்களுடனே கண்ணாமூச்சி விளையாடி விட்டானாம் கண்ணன் குட்டி. அன்று மாலைதான் அவர்களை வீட்டுக்கு திரும்பி அனுப்பி வைத்தாராம் நம்மளுடைய கண்ணன் குட்டி. அடுத்த நாள் சந்திரமதியின் இரண்டு புதிய வெண்கல குடங்களை எடுத்துக்கொண்டு சென்றாலாம். மண்பானையை தானே கண்ணன் உடைக்கிறான், நாம் வெண்கல பானை எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று நினைத்துட்டு அவள் எடுத்துகிட்டு வந்தாலாம். இரண்டும் பார்ப்பதற்கு மண்குடங்களைப் போலவே இருக்கும். ஆனால் கண்ணன் மட்குடம் என்று எண்ணி, அதாவது அந்த சுண்டி அந்த கல் இழுத்து விடுவோம்ல, அதை என்ன சொல்லலாம், அடித்து அந்த இதால் அடித்தாலாம். அடித்தோடனே ஏமாந்து போயிட்டாலாம். அடித்தோடனே அந்த 2 குடமும் உடையவே இல்லையாம். உடனே அன்று எல்லா பெண்களும் யமுனைக்கு செல்லும்போது மறுத்தானாம் கண்ணன். என்ன தொடங்கலாமா என்றான். எதை தொடங்குவது என்று கேட்டார்களாம் பெண்கள். நாம் கண்ணாமூச்சி ஆட்டத்தை தான் அப்படி என்று கண்ணன் சொன்னானாம். அதெல்லாம் முடியாது என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு அந்த பெண்கள் யமுனையை நோக்கி நடக்கத் தொடங்கினாலாம். ஆனால் ஏன்? மறுநாள் வெண்கல பானை எடுத்துகிட்டு வந்ததுனால கண்ணன் எப்படியும் உடைக்க மாட்டான், இவர் சொல்ல பேச்சை நம்ம கேட்கக்கூடாதுன்னு என்று எல்லோரும் தண்ணி எடுக்க யமுனைக்கு போயிட்டு தண்ணி எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தார்களாம். அப்போது சந்திரமதி ஒன்றாக 2 குடங்களை தலைக்கு மேல் சுமந்து செல்வதை பார்த்தானாம் கண்ணன் குட்டி. கண்ணனால் இந்த குடங்களை உடைக்கவே முடியாது என்று உறுதியுடன் இவன் எப்படியும் ஏமாந்துதான் போவான் என்று அனைவரும் நக்களுடன் சிரித்து கொண்டே போனார்களாம் யமுனை கரைக்கு. முதல் குடத்தில் தண்ணீரை ரொப்பி சந்திரமதி அதை தரையில் வைத்துவிட்டு அடுத்த குடத்தில் நீரை மொண்டாலாம். அப்போது டங் என்ற ஒரு ஒலி கேட்டது. கண்ணன் காலால் அந்த குடத்தை ஓங்கி தள்ளினவுடன் அந்த குடம் நீரில் போய் மிதந்து இருந்ததாம். அடுத்த குடத்தையும் அதே போல் உதைத்தாராம். 2வது குடத்தையும் உதைத்தவும் நதியில் தள்ளினானாம் கண்ணன். ஹா என்று புன்னகைத்தாராம் கண்ணன். கண்ணனை அடிக்கப் போன சந்திரமதி, ஆனால் என்ன அதிசயம் பாருங்களேன், யமுனையிலிருந்து 2 குடங்களும் தெய்வீக புருஷர்கள் கிளம்பி விமானத்தில் வைகுண்டம் செல்வதை கண்டாளாம் சந்திரமதி. உன்னுடைய 2 குடங்களும் முக்தி அடைந்து விட்டன
என்று கூறினானாம் கண்ணன். அவனது யாரு நம் கண்ணன் பிராமணனுடைய திருவடிப்பட்டதால் இரண்டுக்கும் முக்தி கிடைத்து விட்டது. உன்னால் உடைக்க முடியாது என்று எண்ணி வெங்கல குலத்தை எடுத்து வந்தாள். அதான் நீ அந்த பந்தத்தையே உடைத்து முக்தியை அளித்து விட்டாயே கண்ணா. உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் தான் ஏமாந்து போவோம் என்று சொன்ன அந்த பெண்கள் அன்றும் அவனோடு கண்ணாமூச்சி விளையாடினார்கள். நாளடைவில் கண்ணனோடு விளையாடுவதில் பேரானந்தம் அடைந்த கோபியர்கள் தாங்களே முன்வந்து கண்ணனை கண்ணாமூச்சி ஆட வருமாறு அழைக்கத் தொடங்கிவிட்டார்களாம். இவ்வாறு கண்ணன் தானும் ஆனந்தமாக இருந்து கொண்டு தன் அடியர்களுக்கும் அதே ஆனந்தத்தை தருகிறான். கிருஷி என்றால் பூமி என்று பொருள். ந என்றால் ஆனந்தம். பூமிக்கு ஆனந்தம் தருவதால் தான் அவன் கிருஷ்ணா என்று அழைக்கப்படுகிறான். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 58வது திருநாமமாக வழங்கப்படுகிறது. எப்போது பாருங்கள், கிருஷ்ணனுக்கு நமக்கு இது வரைக்கும் அர்த்தம் தெரியுமா? கிருஷ்ணான்னு சொல்லுவோம். கிருஷ்ணா பூமி, நான ஆனந்தம். அதனால் இதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு நல்ல பீசியஸான ஸ்டோரிமா. அதனால் கிருஷ்ணாய நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் உங்களது துன்பங்களை எல்லாம் போக்கி கோபியர்களை குடங்கள் உடைத்தது போல உங்களுடைய துன்பங்கள் அனைத்தையும் உடைத்து பேரானந்தத்தை நம் கண்ணன் குட்டி தருவார் என்பது ஐயமே இல்லை. அதனால் மனத்துக்குள் கிருஷ்ணாய நமக நாம் அனைவரும் சொல்லி மகிழ்வோமாக. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. அனைவரும் ஒரு 6-7 நிமிடம் ஒதுக்கி ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு நம்முடைய எம்பெருமானுடைய பெருமைகளையும் காதுகளால் கேளுங்கள். அவ்வளவும் நம் உடம்புக்கும் மனதிற்கும் ரொம்பவே நல்லதம்மா.